நீங்க இன்னைக்கு ஒரு கிங்கு மாதிரி ஒரு ராஜா மாதிரி இன்னைக்கு வியாபாரத்துல மாதிரியான சில புகார்கள் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விடாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக அமையுங்க. மேலும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களது மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எனவே உங்களுக்கு தினசரி நமது வீடியோ பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டு, எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் சுபகாரியமாக திருமண நாள் போன்ற சுபகாரியமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க. மேலும் வளர்பிறை அஷ்டமி தினம். இன்றைய தினம் துர்காஷ்டமி தினங்க. மகாலட்சுமி மற்றும் துர்கா வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. நமது மீனராசி அன்பர்களுக்கான கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியான குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இது தவிர ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். புதன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக பெரிய காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க. வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் நீங்கள் தான் கொடி கட்டி பறப்பீங்க. நீங்கள் தான் இன்னைக்கு ஒரு ராஜா மாதிரி, ஒரு கிங்கு மாதிரி இன்னைக்கு வியாபாரத்தில் இருப்பீங்க. எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் மிகப்பெரிய கோலோச்சக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் பணிபுரியவர்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் உண்டு. மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க. காரிய வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அகலும். ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில காரியங்களை, தடைப்பட்ட காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் முடித்து கண்டிப்பாக தடைகளை அகற்றிக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வருமானம் மிக திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது குடும்பத்தில் நல்ல இனிமையான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் கட்டாயமாக தோன்றக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. புதிதாக அசையா சொத்துக்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்க கருத்துக்களுக்கு ஒத்துழைக்காம உங்க கூட சண்டை போட்டு இருந்தவங்க இப்போ உங்க கருத்துக்களுக்கு செவி சாய்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே கருத்தொற்றுமை ஏற்படும் நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கு. மிக சிறப்பான பாராட்டுகள் மற்றும் மதிப்புமிக்க ஒரு செல்வாக்கான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது. ஒரு ராஜா மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இடையூறான உணர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நீங்க செயல்படுங்க. பழைய ஐடியாக்கள் உங்களது முன்னேற்றத்தை தடுக்கலாம் என்பதால் புதுமையாக யோசிக்கிறது நல்லதுங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் கோபப்பட்டு உங்களுடைய நிதானத்தை இழந்து விடாதீர்கள். அப்படி நிதானத்தை இழந்துட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. கல்வி சம்பந்தமான விஷயங்களை விட்டு கொடுத்து போறது, கண்டிப்பாக வெளிப்புற செயல்களில் அதிகமாக ஈடுபடுறது போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு பெற்றோருடைய கோபத்தை சம்பாதிக்க கொடுத்து விடுவதாக அமையுங்க என்பதால் மாணவர்கள் 2 விஷயத்தை இன்றைய தினம் கட்டாயமாக தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் கல்வியை விட்டுட்டு மற்ற விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டாதீங்க. 2வது, வேற எந்த விஷயத்துக்காகவும் கல்வியை விட்டு கொடுத்துடாதீங்க. இன்றைய தினம் கல்வியில கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு காட்ட வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு விளையாட்டை விட கண்டிப்பாக கல்விதான் உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது பெற்றோரை நீங்கள் திருப்திப்படுத்த கல்வி மற்றும் பெற்றோரின் திருப்திகரமான ஒரு மனநிலை இரண்டையும் சமமாக பாவித்து செயல்படுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவரிடமிருந்து, உங்களது காதலரிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை மிக சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியான இனிமையான தினமாக கண்டிப்பாக மாற்றுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு படைப்பு சார்ந்த வேலைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. கலைஞர்களுக்கு இன்றைய தினம் மிக யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமையப்படுது. இன்றைய தினம் உங்களது
மனம் கவர்ந்த காதலருடன் போதுமான நேரம் நீங்க செலவிடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களது காதலர் புகார் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் இன்னைக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, நமது மீனக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் புதியவர்கள் மறக்காம அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துடும். ஸோ எல்லா ராசி பலன்களையும் தினசரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு மாபெரும் என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக அது இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. பழைய ஐடியாக்களை கண்டிப்பாக கைவிட்டு புதிய கோணத்தில் யோசிக்கிறது நல்லதுங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்கள் தொழில் அமைங்க. சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு தொண்டு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த தினம் இருக்கு. உத்தியோக பணியில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும், பாராட்டுகளும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நடக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் என்னங்கிறத நீங்களாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சியான நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தருவீங்க. எனவே குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி அதன் மூலமாக பெறுவீங்க. இன்றைய தினம் தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும். ராஜா போல செயல்படுவீங்க. நன்றி நண்பர்களே, நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக்குங்கிற என்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ண உதவி பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எதுவானாலும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்படி அழுத்தாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.